ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஆரோக்கியமான எள்ளு மிட்டாய் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த எள்ளில் பார்த்திங்கன்னா அதிகமான ஃபைபர், கால்சியம், விட்டமின் சி, அது மட்டும் இல்லாமல் குட்டான ஹெல்த்தி ஃபேட் இருக்குது. குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. எலும்புக்காகட்டும், மூளை வளர்ச்சிக்காகட்டும், உடம்புல எந்த ஒரு பிரச்சனைக்காகட்டும் இந்த எள்ளு வந்து ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் ஹெல்த்தியாக இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இந்த ஒரு எள்ளு மிட்டாய் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டோன்னா 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி வாங்க, இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துகிட்டு இது கூடவே 1/4 கப்பு தண்ணி சேர்த்து இதை லேசாக கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் கல், மண், தூசி எல்லாமே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பாகா வந்து நம்ம காய்ச்சி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுங்க. இப்போ ஓரளவுக்கு எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இனிமேல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம மாற்றி வச்சிடலாம். மாற்றி வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது அந்த கடாயில் 1 கப் அளவுக்கு நான் எள்ளு எடுத்திருக்கேன். இது வந்து 250 கிராம் அளவு இருக்கும். இப்போ இந்த எள்ளு கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் போட்டுக்கலாம். நம்ம எள்ளு மட்டும் போட்டு அந்த மிட்டாய் செஞ்சோம் அப்படின்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்காது. இதுவே பொட்டுக்கடலையும் சேர்த்து போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. 1/4 கப்பு போல் சேர்த்து இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். இந்த எள்ளு பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெடித்து வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துடுங்க. இந்த மாதிரி வறுத்து நம்ம மிட்டாய் செய்யும்போது பச்சை வாசனையோ எள்ளோட அந்த ஃப்ளேவரோ ரொம்ப அடிக்காமல் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வறுத்து சேர்க்குறது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அந்த டைமில் கடாயில் நம்ம ஆல்ரெடி ஜாங்கிரி நல்லா கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே வடிகட்டி சேர்த்துக்கோங்க. வடிகட்டிட்டு இதில் பாகு வந்து நம்ம கண்டிப்பாக காய்ச்சி எடுக்கணும். பாகு காய்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம மிட்டாயில் பாகு காய்க்கிறது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சொதப்பலாயிரும். இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா பாகு பார்த்திங்கனாலே தெரியும், கொஞ்சம் நல்லா ஸ்டிக்கியாக இருந்த மாதிரி இருக்குது. இந்த டைமில் செக் பண்ணி பார்க்கலாம். இது கூட சுக்கு பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஏலக்காய் தூள் கூட போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பாகு செக் பண்ணி பார்க்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பவுலில். அதில் கொஞ்சமாக விட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உடப்படணும். அதாவது பாகு வந்து நல்லா உடப்படணும், ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சமாக விட்டுருக்கோம். இதை எடுத்து பார்க்கும்போது இது நல்லா வந்து ஜெல்லி சைஸில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது வந்து ரொம்பவே இதில் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மிட்டாய் நல்லா சொதன்னு ஆயிரும். இன்னமும் நம்ம காய்ச்சி எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா காய்ச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து செக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த பாகு வந்து கொஞ்சம் கூட நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது நல்லா ஜெல்லி மாதிரி நம்ம ஒட்டுது. இந்த டைம்லேயே நம்ம வந்து எடுக்கக்கூடாது. மறுபடியும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 30 செகண்ட் போல் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பாகு ரெடி ஆயிரும். இப்போ அவ்வளோதான். இதை வந்து தண்ணியில் ஊற்றி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். இந்த பாகு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா உடையணும். இந்த அளவுக்கு நல்லா உடஞ்சி வந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டான பக்குவம் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த டைமில் நம்ம எள்ளு ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தோம்ல, அது இதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு இமீடியட்டாக நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இனிமேல் லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா பாகு எல்லாம் கரிஞ்சு போக ஆரம்பிக்கும். ஸோ பாகு ரெடி பண்ணுற டைமில் கூட லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் ரெடி பண்ணணும். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. தேவைப்பட்டால் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இமீடியட்டாக நான் ஒரு பட்டர் ஷீட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம இதை கொட்டிடலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டுட்டு இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பட்டர் ஷீட் வச்சு நல்லா சப்பாத்தி கட்டை வச்சு நம்ம தேய்ச்சி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணுறனால நம்மளுக்கு எல்லாமே ஒரே சைஸுக்கு கிடைக்கும். அதே சமயம் நம்ம கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு தட்டில் கூட கொட்டி வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஆனால் இந்த மிட்டாயை பொறுத்தவரை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கூட நம்மளுக்கு டைம் கிடைக்காது. அதனால் இந்த ஒரு மெத்தட் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சிருங்க. தேய்க்கும் போதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். தேய்ச்சிட்டு உடனடியாக நம்ம மேலே வச்சுருந்த அந்த ஷீட் எடுத்துகிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த டைமில் கட் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு ஒரே சைஸில் நம்மளுக்கு கட் பண்ண வரும். ஆற விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஒரே மாதிரி நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ நான் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போவே கொஞ்சம் செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது செட் ஆகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் எல்லாம் விட்டுட்டிங்க அப்படின்னா
நல்லா செட் ஆயிரும். ஒரு 1/2 ஹவர்லலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு செட் ஆயிரும். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே நம்ம ரெஸ்ட் விட்டுடலாம். 1/2 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக கேண்டி வந்து ரெடி ஆயிரும், எள்ளு மிட்டாய். இப்போ இதை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு செட் ஆயிருக்குன்னு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செட் ஆகிருக்கணும். இப்போ வந்து நீங்கள் தனியாக பட்டர் ஷீட்லேருந்து எடுத்துடலாம். என்னோடய பட்டர் ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருந்தனால அது அப்படியே ஒட்டின மாதிரி ஆயிடுச்சு. பட் நோ ப்ராப்ளம். கொஞ்சமாக லேசாக கொஞ்சம் தண்ணி தெளித்து தண்ணி வந்து லேசாக தொட்டு அப்ளை பண்ணி அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா கூட எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேக் சைடில் அந்த பட்டர் ஷீட்டுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி மட்டும் அப்ளை பண்ணி லேசாக தொடச்சி எடுத்துருங்க, அப்படியே வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்ல மொறுமொறுப்பாக க்ரன்ச்சியாக இருக்கக்கூடிய எள்ளு மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடையில் வாங்கக்கூடிய அந்த எள்ளு மிட்டாயை விட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாது. தினமும் குழந்தைங்களுக்கு ஒன்று வச்சு கொடுங்க, அவங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.